லீகல் மைக்ரன்ஸுக்கான ILRல மாற்றங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்ற அறிவிப்பு வந்தது தொடர்ந்து இது தொடர்பான சரியான விடைகள் என்ன, இதுல என்னென்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, இது எப்போ நடைமுறைக்கு வரப்போகிறது, ஏற்கனவே இருக்கிற ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இது அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வி எல்லார் மத்தியிலுமே இருந்தது. பிப்ரவரி மாதம் இந்த டிபேட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாராளுமன்றத்தில் நடக்க இருந்த பெட்டிஷன் தொடர்பான டிபேட்டின் போது சரியான பதில் கிடைச்சதா அப்படின்னு கேட்டா சரியான பதில் கிடைக்கல. அதுலயும் ஒரு விதமான குழப்பம் தான் நிலவி இருந்தது. இதுக்கான சரியான பதில சொல்லக்கூடிய ஒரே ஒருவர் யார் அப்படின்னா ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூத். ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூதிடம் இது பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஹோம் செக்ரட்டரியிடம் இது பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்ட போது அவர் கொடுத்திருக்கிற விடைகள்ல இருந்து இது ரெட்ரோஸ்பெக்டிவாக எல்லாருக்குமே அப்ளை ஆகுமா அப்படின்ற விஷயங்கள் குறித்தான விடயங்கள் இந்த வீடியோவில் வரப்போகிறது. இதன் போது ஃபேனஸ் தொடர்பான பல விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருந்தது. இப்போதைக்கு கொண்டு வரப்போகின்ற இந்த சட்டமானது எப்போது அமுலுக்கு வரும், இது யாரையெல்லாம் பாதிக்கும் அப்படின்ற பல தகவல்களை ஹோம் செக்ரட்டரி இந்த ஒன்று கூடலின் போது கேள்விக்கு பதில்களாக சொல்லியிருந்தார். இதே நேரம் யூகேல இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இன்னும் பல மெஷர்ஸ் அரசாங்கம் எடுத்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் இதன் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தது. பிரித்தானியா முழுவதும் பல இடங்களிலையும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கு அப்படின்ற ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களையும் இந்த வீடியோல நாங்க பார்க்க போகிறோம். நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க, அதுக்கு மிக்க நன்றி. முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா பழமை போல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. யூகே வாழ் தமிழ் கம்யூனிட்டியோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் பல பேர் இந்த வீடியோ பார்த்தாங்க, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோக்களை தொடர்ந்து செய்யறதுக்கு அது நிச்சயமாக ஒரு உந்துதலாக இருக்கும். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி ஹோம் அஃபேர்ஸ் செலக்ட் கமிட்டி அப்படின்ற ஒரு அமைப்பால ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூதிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இப்போ யூகேல இருக்கிறவங்களுடைய அவர்களுடைய கேள்விகளாக இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இதனோட சேர்ந்து அசைலம் கோரிக்கையாளர்களுக்கும் இந்த ப்ரொபோஸ் சேஞ்சஸ் எப்படியான மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படின்ற பல விடயங்கள் குறித்து இதுல ஆராயப்பட்டிருந்தது. இந்த கேள்வி பதில் நிகழ்வு 2 மணித்தியாலத்திற்கும் மேற்படியாக கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் நடைபெற்றிருந்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடயம். இதுல ஷபானா மஹமூத் தெளிவான ஒரு பதில் சொன்னாங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னால இதுல இருக்கிற பெரிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட். இந்த கூட்டத்தின் போது இந்த கேள்வி பதில்களின் போது ஹோம் செக்ரட்டரி சொல்லி இருந்த அல்லது ஹைலைட் பண்ணி இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரூல்ஸ் வரப்போகிறது உறுதி, இதுல எந்த விதமான ஒரு கேள்வியும் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறவங்களை இது பாதிக்குமா அப்படின்றது மட்டும்தான் கன்சல்டேஷன்ல இருக்கு. இந்த பிளான் இம்போஸ் பண்ணப்படுகிறது அப்படின்றத திட்டவட்டமாக ஹோம் செக்ரட்டரி சொல்லி இருந்தாங்க. இந்த பிளான் இப்போதைக்கு கன்சல்டேஷன் லெவல்ல இருக்கு. அது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் பலதை நம்மளால இப்போ கொடுக்க முடியாது இருக்கு அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க திரும்ப திரும்ப சொன்னதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதுல பல கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். பல கேள்விகள் அப்படின்னும் போது டிபேட்ல பேசப்பட்ட விஷயங்கள் பலதும் இதுல கேள்வியாக எழுப்பப்பட்டிருந்தது. ஃபேனஸ் அப்படின்ற அடிப்படையில ஏற்கனவே யூகே உள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் வருமாக இருந்தா அது அந்த குடும்பங்களை பிரிக்கும், அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்களை பாதிக்கும் அப்படின்ற ஒரு பிரதானமான கேள்வி ஹோம் செக்ரட்டரி ஷபானா மஹமூதிடம் கேட்கப்பட்டது. அதற்கான பதிலா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு குழந்தை அப்படின்றது அல்லது ஒரு குடும்பத்துல பிள்ளை என்றது பெற்றோருடைய பொறுப்பாக இருக்கிறது. பெற்றோருடைய பொறுப்பு அப்படின்னும் போது அந்த குழந்தைகளை இந்த நாட்டுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா அதற்கான சாதக பாதகங்கள் அனைத்தையுமே அந்த பெற்றோர் தான் ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விடயத்தையும் அவர் பகிர்ந்திருந்தார். இதனோட சேர்ந்து தன்னுடைய தந்தை ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்றதோட சில கால பகுதியில தாங்களும் மிடில் ஈஸ்ட்ல போய் இருந்தோம், என்னுடைய தந்தையார் அங்க வேலை செஞ்சிருந்தார், அப்படி இருக்கும்போது நாங்க அங்க டெம்பரரியா இருந்துட்டு மறுபடியும் யூகேக்கு வந்துட்டோம். இதே மாதிரி எந்த ஒரு நாட்டுக்கும் ஒரு எக்கனாமிக்கல் கண்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்காக இல்ல ஒரு பொருளாதார அடைவை பெறுறதுக்காக போனோம் அப்படின்னா அந்த நாட்டுல நிரந்தரமாக இருப்பதற்கு யாருமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு தகவலையும் இவர் சொல்லி இருந்தார். இது மிக பெரிய அளவிலான ஒரு விமர்சனத்தை பெற்றிருக்கிறது. விமர்சனம் அப்படின்றத விட ஏற்கனவே சொல்லப்பட்டது போல சிட்டிசன்ஷிப் அண்ட் ILR செட்டில் ஸ்டேட்டஸ் இஸ் a privilege not a right அப்படின்ற ஒரு விடயம் இந்த இன்டர்வியூலையும் அல்லது இந்த கேள்வி பதிலையும் அதிகமாக பேசப்பட்டிருந்தது. இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே யூகே உள்ள இருக்கிறவங்களுக்கும் இது செல்லுபடியாகுமா அப்படின்ற கேள்விக்கு ஷபானா மஹமூதினுடைய பதில் எப்படி இருந்ததுன்னா இது ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா கன்சல்டேஷன் முடியாம இது குறித்தான பதிலை எங்களால சொல்லக்கூடியதாக இல்லை. இதுல எப்படியான வகையில நியாயமாக இதை இம்போஸ் பண்ணலாம் அப்படின்றது குறித்தான
இப்போதைய ஆய்வுகள்ல நாங்க ஈடுபட்டு கொண்டிருக்கோம். இது ஃபேஸ் பை ஃபேஸ் ஆக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கன்சல்டேஷன் ஆபீஷியலா முடியுது. அதற்கு பிறகு மார்ச் மாதம் அளவுல ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும். ஏப்ரல் மாதம் அளவுல இது இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை இவங்க சொல்லி இருந்தாங்க. அசைலம் கோரிக்கையாளர்களுக்கு இப்படியான இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்வயர்மெண்ட் அல்லது அவங்க வேலை செஞ்சிருக்கணும் அப்படின்ற கட்டாயங்கள் பொருந்துவாங்கிற கேள்விக்கு ஹோம் செக்ரட்டரி ஒரு அழகான பதில சொல்லியிருந்தாங்க. அசைலம் கோரிக்கையாளர்கள் அல்லது லீகல் ஸ்கில் மைக்ரன்ட்ஸ் அப்படின்றது இரண்டு வேறு கேட்டகரிஸ். இந்த இரண்டையுமே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டியதில்லை. இப்போதைக்கு நாங்க பாக்குறது இந்த லீகல் மைக்ரன்ட்ஸ் அப்படின்ற ரூட்ல நடந்திருக்கிற அபியூஸ் பத்தினது. கேப் ஒர்க்கர், ஸ்கில் ஒர்க்கர்ஸ்ல குறைவான தகுதி உள்ளவர்கள் அல்லது குறைந்த தொழில்கள், குறைவான ஊதியம் பெறுபவர்கள் அதிகமாக யூகே உள்ள வந்திருக்காங்க. இதை ஃபில்டர் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்துல தான் இப்போதைக்கு பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது. இதற்கிடையில இதற்கு எதிர்ப்பாக லேபர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் உட்பட 60 தொடக்கம் 70 எம்பிக்கள் இப்போது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வராங்க. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பொறுத்தவரையில அதுல மெண்டல்சனுடைய பிரச்சனை தொடர்பாக பிரித்தானிய பிரதமரை பதவி விலகுமாறு கோருவதாகவும் ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போதைய சட்டத்திட்டங்களுக்கு நாம வருவோம் அப்படின்னா இந்த சட்டத்திட்டங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவாக அப்ளை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா ஃபேஸ் பை ஃபேஸ் அப்படின்னும் போது முதலில் எது அமுலாகும், அதுக்கு பிறகு எதில் அமுலாகும், யார் யாருக்கெல்லாம் இதுல விதிவிலக்கு அளிக்கப்படும் அப்படின்றத கன்சல்டேஷனுடைய முடிவுல தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கன்சல்டேஷன் ஆரம்பிக்கப்பட்டு சில நாட்களுக்குள்ள மைக் டாப் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். 60,000 கன்சல்டேஷன் ரிப்ளைஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு ஷபானா மஹமூத் பேசும்போது 1,30,000 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருந்தார். சுமார் 1.6 மில்லியன் பேர் ஐஎல்ஆருக்கு போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட இந்த இடத்துல வெறும் 1,30,000 கன்சல்டேஷன் ரிப்ளைஸ் மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது. பிரைம் ஒர்க்கர்ஸை தள்ளி டிபெண்டன்ட் சிறுவர்கள் அப்படின்னு போட்டா கூட 1.6 மில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 9 லட்சம் 8 லட்சம் வரையிலேயாவது ரெஸ்பான்ஸ் வர வேண்டியதாக இருந்திருக்கும். இந்த 1,30,000 ரெஸ்பான்ஸ்ல கண்டிப்பாக இதற்கு எதிரானவர்களும் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த கன்சல்டேஷனை இதுவரையில நீங்க சைன் பண்ணல, உங்களுடைய டிபெண்டன்ஸா இருக்கிறவங்க சைன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சைன் பண்ணுங்க. 12ஆம் தேதியோட இந்த கன்சல்டேஷன் முடிவுக்கு வருகிறது. இதுல கன்சல்டேஷன் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சட்டம் அமுலாக்கப்பட்டால் ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டம் வருமாக இருந்தா இதை எதிர்த்து கேள்வி கேட்கிறதுக்கோ அல்லது இதை ஒரு ஜுடிஷியல் ரிவ்யூ செய்யறதுக்கோ இந்த கன்சல்டேஷனுடைய பதில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதனால கண்டிப்பா கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த கன்சல்டேஷனை ஃபில் பண்ணுங்க. அது நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய விடயமாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. ஆர்கியூஎஃப் லெவலை பொறுத்தவரையில யூகே அப்படின்றது ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான விசாக்களை திறந்த போது அல்லது ஸ்கில் ஒர்க்கர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட போதோ இல்ல தேவைப்பட்ட போதோ அந்த ஸ்கில்ஸை நாங்கள் எதிர்பார்த்த ஸ்கில்ஸ் இல்ல இப்போ பூர்த்தியாக இருக்கிறது. இவர்களுடைய கண்ட்ரிபியூஷன், இவர்களுடைய வாழ்க்கையில் இது ஏற்படுத்த போகிற மாற்றங்கள் இது எல்லாமே எங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனா கிடைக்கப்பெற்ற ஸ்கில்கள் லோ பேட் ஒர்க்கர்ஸ், அதே நேரம் அன்ஸ்கில்டானவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. ஸ்கில் ஒர்க்கர்ஸாக வந்திருப்பவர்களுடைய டிபெண்டன்ஸ் உடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. இந்த ஃபோர்காஸ்டின் படி 2029ஆம் ஆண்டு 2030ஆம் ஆண்டுகளில் ஐஎல்ஆருக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா அது லோ பேட் ஒர்க்கர்ஸ் டிபெண்டன்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இதை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் இருக்கு அப்படின்ற ஒரு விடயமும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. இதுல மிக முக்கியமாக டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கப்பெறாது அப்படின்றது திட்டவட்டமாக மறுக்கப்படல. டிரான்சிஷனல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அரசாங்கம் இப்போது பரிசீலித்து வருகிறது. இதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்றத கன்சல்டேஷனுக்கு பிறகு நாங்க பொதுமக்களுக்கு அறிவிப்போம் அப்படின்ற ஒரு தகவலையும் ஷபானா மஹமூத் வெளியிட்டிருந்தார். இன்னும் ஹைலைட்டடாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 2024ஆம் ஆண்டுக்கு பிறகு 60,000 பேர் வரையில பிரித்தானியாவை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுல 43,000 பேர் அவர்களாகவே சுய விருப்பின் பேரில் இந்த நாட்டில இருந்து வெளியேறி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் பகிரப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 15,200 பேர் பலவந்தமாக நாடு கடத்தப்பட்டதாகவும் இதுல குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 1,700 சொச்சம் பேரும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கன்சல்டேஷன் முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இது தொடர்பான மேலதிக விடயங்கள் வெளியிடப்படும். இது ஃபேஸ் பை ஃபேஸ் ஆக அறிமுகப்படுத்தப்படுமாக இருந்தால் யாருக்கு என்ன மாதிரியான விடயங்களுக்காக முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது, எதற்காக இது பிற்போடப்படுகிறது அப்படின்ற தகவல்கள் ஏப்ரல் மாதம் அளவில் வெளிவரும் என்கிற ஒரு தகவலையும் ஷபானா மஹமூத் வெளியிட்டிருந்தார். பிரித்தானியா முழுவதும் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டிருக்கிற அதிக மழை வீழ்ச்சி காரணமாக பல இடங்களுக்கு வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது. 80க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு வெள்ள அபாயம் விடுக்கப்பட்டிருக்கிறது. யூகேனுடைய மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் அதிகப்படியான
வெள்ளப்பெருக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்ப்பு கூறல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களுக்கு தேவையற்ற வீணான பயணங்களை போக வேண்டாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையையும் அச்சுறுத்தலையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குவதையும் இந்த வீடியோவில் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.